ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 1 எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் சார்ஜஸ்லேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ்லேருந்து தான் இன்றைக்கான கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணிச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் 12th பேட்ச் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th and 12th அண்ட் ஆல்சோ 11th வந்து நம்ம மே மாதம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்லி 10th and 12th தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இட்ஸ் a very interesting problem. 4 point charges they have given. ஓகே, QA, QB, QC, QD அப்படின்னு சொல்லிட்டு 4 சார்ஜஸ். இதில் வந்து நம்மளுக்கு QAன்றது பாசிட்டிவ், நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேட்டட் அட் த கார்னர்ஸ் அப்படின்றது கொஸ்டினில் இருக்குது. ABCD of the square, corners of the square, side வந்து எவ்வளோ 10 cm. ஸோ திஸ் இஸ் த ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயரில் வேர்டிசஸில் எல்லாமே ABCD 4 சார்ஜ் வச்சுட்டோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் ஆஃப் 1 μc பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இதுதான் நம்மளுக்கு ஸ்கொயரு. இந்த ஸ்கொயரோட சென்டர்ன்றது இந்த இடம் தானே. ஸோ அந்த இடத்துல வாட் இஸ் த ஃபோர்ஸ்ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கவனிங்க, இந்த கொடுத்துருக்க சார்ஜ் வந்து சென்டரில் இருக்கிறது Qன்னு எடுத்திருக்கோம். இந்த Q is going to be what? 1 μcன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 1 μcன்னு சொல்லலாமா? எஸ். ஸோ திஸ் கோயிங் டு பி த Q வேல்யூ. இப்போ இந்த Q மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும், யார் மேலேருந்து ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A will give force on this center charge Q, அதே மாதிரி B, Cயும் அதே மாதிரி தரும், D அப்படி தரும் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோட சைடு வந்து A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் A சைட்ஸு, இந்த லென்த் என்னவாக இருக்கும்? இந்த லென்த்து வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தானே இருக்கும், R தானே. நான் ரஃப்லி Rன்னு எடுத்துக்கிறேன். பட் ஆல் தீஸ் டிஸ்டன்ஸ் ஆர் கோயிங் டு பி R, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், கேர்ஃபுல்லி யூ கேன் see here. ஸோ இது வந்து பாசிட்டிவ், இதுவும் என்னது 2 μc என்னது பாசிட்டிவ். ஸோ அப்போ என்ன இருக்கும், ரெண்டு பேருக்கு நடுவில் ரிப்பல்ஷன் இருக்கும். the force will be what? FC is the force, ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி A வந்து O பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் Q என்ன பண்ணும், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதே என்ன பண்ணும் அப்போ ரிப்பல் பண்ணும். this going to be what? FA, ரைட்டா? அதே மாதிரி D வந்து பாயிண்ட் ஓவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் Q சார்ஜ் என்ன பண்ணும், அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். this going to be நெகட்டிவ். ஸோ ப்ளஸ் Q என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். this going to be FD. ஓகே, அதே மாதிரி this going to be நெகட்டிவ், this going to be பாசிட்டிவ். ஸோ இதே என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது, FCயும் FDயும் ஆப்போசிட்டாக இருக்குது. அதேமாதிரி FDயும் FPயும் என்னவா இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நம்ம செக் பண்ணணும், கேன்சல் ஆகுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு Qவோட சார்ஜ் இருக்குது 1 μc. அந்த டிஸ்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் OB, AO, BO, DO எல்லாமே என்னது ஈக்குவல் டு R. தே ஆர் ஆல் கோயிங் டு பி ஈக்குவல். ஸோ இப்போ கவனிங்க, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வாட் இஸ் த வேல்யூ? ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸு பாருங்கள், இதுவும் 2 μc, இதுவும் 2 μc. ஸோ ரெண்டு பேரும் கொடுக்க போகிற ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்க போகுது, வாட் இஸ் த ஃபோர்ஸ் தட் இட்ஸ் கோயிங் டு கிவ்? ஸோ என்ன வேல்யூ வரும்னா K, நம்மளுக்கு வந்து ஸ்மால் q, அதுக்கப்புறம் என்ன, இப்போ இந்த QA, QC ரெண்டு பேரோட வேல்யூ ஈக்குவல் தானே. QA அண்ட் QC ரெண்டுமே என்னது ஈக்குவல். ஸோ அதனால் என்ன ஆகும், ரெண்டு பேரோட ஃபோர்ஸுமே என்ன வரும் நம்மளுக்கு, QA இல்லை QC, எதனால என்னது doesn't matter. So distance is going to be R square. Is it right? The distance are going to be equal. You are going to get this value. அதே மாதிரி OB and OD என்ன வரும், ஸோ OB and OD. ஸோ அதுலேயுமே என்னது சார்ஜ், இதுவும் -5 μc, இது கொடுத்துருக்கதா என்னது -5 μc. ஸோ போத் த ஃபோர்ஸஸ் ஆர் கோயிங் டு பி இங்கே என்னது ஈக்குவல். ஸோ இங்கே வந்து நம்ம கேன் ஐ ரைட் as QB divided by R square. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ். இப்போ என்ன தெரியுது, OAவும் OCயோட ஃபோர்ஸும் ஈக்குவல், OBயும் ODயோட ஃபோர்ஸுமே ஈக்குவல். எஸ் ஆர் நோ? அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்ன ஆகிடும், இட்ஸ் கோயிங் டு கெட் கேன்சல். அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்னது கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கனால டயக்னலி, ஓகே, த நெட் ஃபோர்ஸ் வில் கேன்சல் ஈச் அதர் அண்ட் த நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. இப்போ யூ டோன்ட் கிளியர் வித் திஸ்? யா. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இதிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டுபிடிங்க இது மாதிரி வெரைட்டிஸ் எப்பெல்லாம் வரலாம் அப்படின்னு. ஏன்னா இது எக்ஸாம்பிள் ஒரு வெரைட்டி, இன்னும் 2 வெரைட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், யூ கேன் ட்ரை. ஸோ 4 இதுலேயுமே என்ன சார்ஜ் இருக்குது, 4 வேர்டிசஸ்லையுமே என்ன இருக்குது, Q', எவ்ரிவேர் Q'. அப்போ இது மேலே ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் சென்டரில், இட்ஸ் கோயிங் டு பி 0. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எனி ரெகுலர் பாலிகன்னா என்ன அர்த்தம், சைட் ஷுட் பி ஈக்குவல். ஸோ ட்ரையாங்கிளில் சென்ட்ராய்ட், ஆனால் சார்ஜஸ் ஆன் த வேர்டிசஸ் ஷுட் பி ஈக்குவல். அப்போ தான் அந்த இடத்துல சென்டரில் சென்ட்ராய்டோ, சென்ட்ரோ, ரெக்டாங்கிளோட சென்டர், ஓகே, இட்ஸ் கோயிங் டு கெட் அதாவது ரெகுலர் பாலிகனுக்கு பேசிக்காக. ஓகே,
Yeah, it's going to be net force is going to be 0 for a regular polygon where the vertices having same charges. ஓகேவா? யா. ஸோ அதே மாதிரி ஒன் மோர் ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து இங்கே வந்து நெட் ஃபோர்ஸ் 0, ஏன்னா வெர்டிசஸில் எல்லாமே என்னது ஈக்குவல் சார்ஜஸ். அதே மாதிரி மேலே ப்ராப்ளம்லேயும் என்னாச்சு, மேலே உள்ள சிமிலாரிட்டி என்னது பாருங்கள், டயகனலில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல். தட் இஸ் இது -5 μc, இதுவும் -5 μc, இது +2 μc, இதுவும் என்னது +2 μc. they are going to get what? Cancel. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் இது வந்து 1 μc, இது 2 μc. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் கேன்சல். ஓகே, அதே மாதிரி இது -5 μc, இது QB, தட் இஸ் -1 μc. இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் கேன்சல். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ கோயிங் டு யூஸ் வாட்? I cap, J cap, காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, யூ கேன் ப்ராக்டிஸ் இட். ஓகே, அண்ட் கெட் த ஆன்சர் இயர். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q? ஓகே, இதுமே 3 வெரைட்டி. எதுக்கு இது 3மே நான் காமிச்சிருக்கேன்னா, 3 வெரைட்டியில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ யூ ஷுட் எப்போவுமே வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணணும்னா, அவுட் சைடில் என்ன சார்ஜஸ்னாலும் எழுதிட்டு போது சென்டரில் எப்பவுமே 0ன்னு போட்டுருவோம். அப்படியும் போட முடியாது. ஓகே, யா, தட்ஸ் த பாயிண்ட் இயர். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணால். பை ஃப்ரம் நாகராஜன். பை.